ஓம் நமோ பகவதே சாயிநாதாய. உத்திராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களை கொண்டது. 1ஆம் பாதம் பாத்தீங்கன்னாக்க தனுசு ராசி பாதம். 2, 3, 4 பாத்தீங்கன்னாக்க மகர ராசி. ஆக 2 ராசிகளுக்கு உண்டான பலன் கொடுக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரம் அதிபதி சூரியன். இவங்க பாத்தீங்கன்னாக்க பொதுவாகவே ரொம்ப சிறப்பான நட்சத்திரம். பூராடத்தை விட உத்திராடம் சிறப்பான நட்சத்திரம். ஏன்னா பூராடம் கட்டில் கால், முன்னங்கால். உத்திராடம் கட்டில் கால், பின்னங்கால். அதாவது சேர் மாதிரி வச்சுக்கங்களேன். முன்னாடி 2 கால் பூராடம்னா பின்னாடி 2 கால் உத்திராடம் வரும். ஆக இவங்களுக்கு பிற்பகுதி வாழ்க்கை சிறப்பா இருக்கும். பூராடத்துக்கு முற்பகுதி வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஆக உத்திராடம் சிறப்பான நட்சத்திரம் தான். ஆரம்ப காலகட்டத்தில் இவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் சோகமாகவும் வருத்தப்படக்கூடியதாகவும் இருக்கும். சிறப்பா பிறந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்பா அம்மா நல்லா வசதியா நல்ல வாழ்க்கையை நல்லா கொடுத்துட்டாங்கன்னா அது பிரச்சனை இல்லை. ஆனாலும் சுயமா சம்பாதிக்கும் போது 40-45 தாண்டிடும். அப்ப தன்னுடைய வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கைன்னு பாத்தீங்கன்னா 45க்கு மேல சிறப்பா இருக்கக்கூடியவங்க. பசங்கள்லாம் பெருசாகி பசங்களுக்கு 20-25 வயசாகி அதுக்கப்புறம் தான் அவங்க வாழ்க்கை நல்லா செட்டலாம். அந்த மாதிரி அமைப்புள்ள நட்சத்திரம். நட்சத்திர விதி பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்க சூரியனுடைய ஆதிக்கம் கொண்டவங்க எதையுமே நேரடியா ஃபேஸ் பண்ணுவாங்க. தைரியமா பதில் சொல்லுவாங்க. கொஞ்சம் முன்கோபிகள், கோபம் வர்ற இடத்துல குணம் இருக்குங்கிற மாதிரி அடுத்த நிமிஷம் மறந்துடுவாங்க. அதே நேரத்தில் ரொம்ப கோபப்பட்டாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாகும். எதிர்பாராட்டு ரொம்ப கோபப்பட்டாங்கன்னா பாதிப்பு அவங்களுக்கு அதிகமா இருக்கும். அதை மனசுல கொண்டு வாழணுங்க. மகரம் உத்திராடம் வேற, தனுசு உத்திராடம் வேற. மகரம் உத்திராடம் நியாயத்துக்காக கோபப்படும். தனுசு உத்திராடம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்காம கோபப்பட்டுருவாங்க. ஆக அந்த விஷயத்துல கொஞ்சம் சரியா இருக்கணும். இந்த கோபத்தோட இருந்துச்சா நஷ்டத்தோட உட்காருவாங்கிறது இந்த தனுசு ராசிக்கு பெரும்பாலும் ஒத்து வரும். கொஞ்சம் போலி முகம் இல்லாம இருக்கணும் அவங்க. போலி முகம் இருந்துச்சு அப்படின்னாக்க ரொம்ப சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க மக்கள். அந்த மாதிரி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான இயல்பு கொஞ்சம் எப்படி பேசுறது எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியாம கொஞ்சம் குழம்பிடுவாங்க. அதனால கொஞ்சம் வாழ்க்கையில பட்டுதான் திருந்துவாங்க. அந்த மாதிரி. ஆனா சிறப்பான நட்சத்திரம் தான் அது. சரியா புரிஞ்சுக்கிட்டு செஞ்சாங்கன்னா எல்லாமே சிறப்பா இருக்கும். குடும்பம் சிறப்பா இருக்கும், தொழில் சிறப்பா இருக்கும், வாழ்க்கை சிறப்பா இருக்கும், குழந்தைகளும் சிறப்பா இருக்கும். ஏன்னா அப்பாவை பார்த்து தான் குழந்தைங்க வளரும். அதனால குழந்தைங்க வளர்ப்புல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். மற்றபடி வாழ்க்கை சிறப்பா தான் இருக்கும். நல்ல மனைவி வாய்ப்பாங்க உங்களுக்கு. ஏன்னா உத்திராடத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு மிதனம் கடகம் வரும். மிதனம் அப்படிங்கிறப்ப மனைவி இரட்ட குணமா இருக்கு புரிஞ்சுக்குவாங்க. நம்ம வீட்டுக்காரர் தான். அதே மிதன ராசிக்கு உண்டான அந்த திருவாதிரையோ மிருசியத்திலேயோ மனைவி வச்சு ராசிக்கிட்டா ரொம்ப சிறப்பான வாழ்க்கையா இருக்கும். அதை ஒன்றும் குறை சொல்ல முடியாது. சிறப்பா இருக்கும் வாழ்க்கை. புனர்பூசமா இருந்துச்சு அப்படின்னாக்க கொஞ்சம் மனைவி புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்கள தேவையெல்லாம் மூட் அவுட் ஆக்கி குடும்பத்துல சில குழப்பங்கள்லாம் வந்துடும். அதனால சிறப்பான குணம் பார்த்தீங்கன்னாக்க உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். அடுத்தவங்களுக்காக ஓடி ஓடி செய்யறது, அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து வருத்தப்படுறது, இதெல்லாம் இருக்கும். தனக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணாங்கன்னா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். முன்கோபம் தான் காரணமா இருக்கும். ஆக சிறப்பான வாழ்க்கை இருக்கு. நல்ல வசதியான வாழ்க்கை இருக்கு உங்களுக்கு. ஒரு காலத்துல 45 வயசுக்கு மேல சிறப்பா சம்பாதிப்பாங்க. ஏன்னா வரக்கூடிய திசையெல்லாம் நல்லா இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய திசையெல்லாம் நல்லா இருக்கும். நல்ல வாழ்க்கை இருக்கும். வெளியூர்ல போய் படைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. உள்ளூர்ல மாடு விலை போகாதுங்கிற மாதிரி
வெளியூர் சந்தையில விலை போகுங்கிற மாதிரி வெளியூர்ல போய் நல்லபடியா படைப்பாங்க. தனக்குன்னு தனியான ஒரு குரூப் ஏற்படுத்திக்குவாங்க வெளியூர் போயிட்டாங்க. இவங்க பேர்ல ஒரு தனி மரியாதையே ஒன்று வெளியூர்ல லோக்கல்ல இருக்காது. வெளியூர்ல தனி மரியாதை கொடுப்பாங்க. ஒரு ட்ரேடு வச்சுக்குவாங்க. இவர் பேரை சொல்ல மாட்டாங்க, அந்த ட்ரேடு சொல்லுவாங்க. உதாரணம் எவரெஸ்ட்னு வச்சுக்கிறான்னு வச்சுக்கோங்க. இந்த எவரெஸ்ட் என்ன பண்றாரு, கொஞ்சம் பார்க்கணுமே அப்படி அப்படி பேரு டாப் அப்படின்னு ஒரு பேர். டாப் என்ன பண்றாரு அப்படி பேரே பார்த்தீங்கன்னா டாப், எவரெஸ்ட், அப், டவர், இந்த மாதிரி நேம் இருக்கும். அந்த மாதிரி வந்துருவாங்க. ஏதாவது சிறப்பா இருப்பாங்க. இதை அப்படின்னாக்க சூரியனுடைய பேர் இருக்கும். ஏதாவது கதிரவன் அப்படி பேர் இருக்கும். கதிரவன் ட்ரேடர்ஸ் என்ன பண்றாரு அவர் பார்க்கணும். அப்படி ஒரு நேம் வாங்கிடுவாங்க. வெளியூர் போனால் நல்ல வாழ்க்கை இருக்குது, நல்ல வசதி இருக்குது. எதிர்பார்த்த சுகமெல்லாம் வெளியூர் போனால் கிடைக்கும். 45 வயசுல இருந்து இறக்குற வரைக்கும் இவங்களுக்கு எந்த விதமான தோல்வி முகமும் இருக்காது. நல்லா சிறப்பாக இருப்பாங்க. என்ன மனைவி பேச்ச கொஞ்சம் கேட்கணும். அப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. வாழ்க்கை நல்லா இருக்கும். வழிபாடு பார்த்தீங்கன்னாக்க சூரியனார் வழிபாடு, சந்திர பகவான் வழிபாடு, அதாவது பராசக்தி வழிபாடும் சிவபெருமான் வழிபாடும் பைரவர் வழிபாடும் சிறப்பு தரும். வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.